இத பார்த்த காக்கும் தெய்வம் கருப்பசாமி கோபமா வராரு. கருப்பசாமி ரத்த காட்டேரிய அடிச்சு அந்த ஊர் பூசாரிய வச்சு மரத்துல ஆணி அடிச்சு அவளை அடக்கி வச்சிட்டாரு. ரொம்ப வருஷமா அந்த காட்டேரி வெறியோட அந்த மரத்துக்குள்ளேயே அடங்கி இருந்துச்சு. பல ஆண்டு கழிச்சு ஒரு குட்டி பையன் அந்த மரத்தடி பக்கம் போனான். அந்த ஆணிய பாக்குறான். யார் இந்த மரத்துல ஆணி அடிச்சது? மரத்துக்கு வலிக்கும்ல, சரி இதை புடுங்கிடுவோம் அப்படின்னு ஆணிய புடுங்கிடுறான். உடனே காட்டேரி வெளியே வந்துருச்சு. பல வருஷமா பசியோட இருக்கேன், இப்ப என் பசிய தீர்த்துக்க போறேன். ஊருக்குள்ள போகுது, ஒவ்வொரு வீடா பாக்குது. மனுஷங்களை சாப்பிட்டா கருப்பசாமி வந்துருவாரு, அதனால ஆடு மாடுன்னு அடிச்சு சாப்பிட்டுருவோம். பக்கத்துல இருக்க வீட்டுல இருந்த ஆடை தூக்கிட்டு போயிருச்சு. இப்படியே ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு வீட்டுல மாடை தூக்கிட்டு போக ரத்த காட்டேரி வருது. அப்போ அந்த வீட்டுல இருக்க குழந்தைய பாக்குது. மனுஷ ரத்தம் குடிச்சு ரொம்ப நாளாச்சு, எத்தனை நாளைக்கு தான் ஆடு மாடை சாப்பிட்றது? இன்னைக்கு நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். குழந்தைய தூக்க ரத்த காட்டேரி போகுது. அப்போ கருப்பசாமி வந்துட்டாரு. என்ன துணிச்சல் உனக்கு? ஓ, ரத்த பசிக்கு குழந்தைய தூக்குற அளவுக்கு வந்துட்ட. இனிமே நான் அமைதியா இருக்க மாட்டேன். ரத்த காட்டேரியை தாக்குறாரு. கருப்பசாமி அத குடுவையில அடைச்சி குடுவைய கடல்ல தூக்கி போட்டுறாரு. நீ கொஞ்ச நாள் அமைதியா கடலுக்குள்ள இரு,